பல தடங்களை தாண்டி பும்லா பாஸ் ரீச் ஆகிட்டோம். 15,200 அடி. ஸ்னோஃபால் ஸ்னோ பெஞ்சிட்ருக்கு, ஹெவி ஸ்னோ. இப்போது இங்கே செக் பாயிண்ட் இருக்குல்ல, இங்கேருந்து தாண்டி அப்படி போனீங்கன்னா அங்கே ஒரு ரோடு இருக்குது. அது தாண்டி போனீங்கன்னா சைனா இந்தியா பார்டர். அங்கே தான் இப்போ போக போகிறோம். ஃபோட்டோகிராஃபி முடிஞ்சால் எடுப்போம், இல்லைன்னா எடுக்க முடியாது. ஃபோட்டோ மட்டும் எடுத்துடலாம் மச்சான். ஆக்சுவலாக பும்லா பாஸ் பார்த்தாச்சு. பாஸ் முடிச்சுட்டு அங்கே ஒரு செக்கேட் மாரி ஒன்று இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா பார்டர், 2 ஆர்மி நிற்கிற மாதிரி இடம். எப்படி நம்ம வாகா பார்டரில் இருக்கோ அந்தமாரி இடம். செம்ம ஸ்னோ ஃப்ளூ, மூச்சு விட முடியல. இருந்தாச்சு. செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல் பரவாயில்ல தமிழ். நாங்களும் பின்னாடி உட்காந்துருக்குது புதுசு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தவாங்கில் இருந்து கிளம்பி வச்சுங்க. இது போகிற இடன் ஃபால்ஸ் இருக்குங்க உள்ள. ஓகே, நான் கட்டுறதுக்கு வரேன். இப்போ வந்து நம்ம காலைல பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பும்லா பாஸ் பார்த்துருக்கோம். பும்லா பாஸ் போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு 2 லேக்கு பார்த்துட்டு அப்படியே நான் கிளம்பி வச்சிருக்கோம். அதோட நான் வீடியோ முடிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, தவாங்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். தவாங்லேருந்து கவுஹாத்தி தான் போகணும். எனக்கு இதுக்கே போக முடியாது. பட் நம்ம பார்த்தீங்கன்னா தவாங்லேருந்து கவுஹாத்தி போகணும். கவுஹாத்தி போயிட்டு நம்ம பைக் வந்து பார்சல் வச்சு நம்ம ஃப்ளை பண்ணணும். அவ்வளோதாங்க, சென்னை ஃப்ளை பண்ணணும். இதுதான் பிளானு. பட் ஆனால் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து நம்ம கவுஹாத்தி போக முடியும். பிகாஸ் 9:54 லைக் இங்கே 380 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. 9 மணி நேரம் 54 நிமிஷம். இதுல வந்து நம்ம வந்து 6 to 7க்கு மேலே வந்து வண்டி ஓட்டுறது வந்து ரொம்பவே கஷ்டம். இந்த டைம் வந்து ஆல்மோஸ்ட் 3:40 கிட்ட ஆகுது. இப்போ நம்ம முக்கியமான ஒரு இடத்த கடக்க போகிறோம். நேற்று கடந்த இடம் தான். நேற்று வந்து சுபாஷ் ஒந்திலால இருந்து நம்ம தவாங் வந்திருக்கோம். தவாங் வரதுதான் நம்ம சீலா பாஸ் பார்த்துருந்தோம். சரி, ஓகே. இப்போ நம்ம சீலா பாஸ் வந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து வருது. மேலே ஸ்லோ பயங்கரமாக இருக்குன்னு தான் கேள்விப்பட்டோம். நேற்றுலாம் வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மிங்க. நாங்கள் ரிவர்ஸ்லாம் வந்து தண்ணியே பார்க்கல அந்த அளவுக்கு. அதேமாதிரி ரோடுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சேரு சகதியமாக இருக்குது. ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி கிளைமேட்டும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. இது வந்து எல்லாருமே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாங்கன்னா ஓவர்டேக் பண்ணுன்னு அர்த்தமா. ஏன்னா நான் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரைட் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா ரைட் சைடில் யாரும் போகக்கூடாது, ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். பட் இங்கே வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரைட்டில் இண்டிகேட்டர் போடுறாங்க. இண்டிகேட்டர் பார்த்த உடனே சரி, ஓகே நீங்கள் கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ரைட் சைடு செம்மையான ஒரு காசு போகுது. காசை பார்த்துட்டு நான் படத்தில் விட்டேன். பின்னாடி போய் கத்துறான். அப்படின்னா அவங்க கத்துவான். ஓட்ட பார்த்தோன்னா ஓட்டிட்டு இருக்கு. ஆனால் பாசு பார்த்துங்க அவ்வளோ அழகா இருந்தது. இப்போ இந்த மேலேயே பாருங்க, அப்படியே பறித்து கொண்டு வருகிறது. நான் சீல பாஸ்க்கு போகும்போது நான் கண்டுக்கிட்டேன். மாதிரி இது இருக்குங்க. சீல பாஸ் 19 கிலோமீட்டர். 19 கிலோமீட்டர். பனி மேல அப்படியே மூடிட்டாங்களா? அப்படி நடுங்குது. கிளைமேட்ல அப்படி நடுங்குது. வெயில் இருக்கிற மாதிரிதான் பேரு. ஆனா வந்து 4 to 5 டிகிரி இருக்கும் கண்டிப்பா. சில பஸ் போகும்போது 0க்கு மேலதான் இருக்கும். ஆஃப் பண்ண பார்க்குறோம், ஆஃப் பண்ண முடியல.
வா நெக்ஸ்ட்டு கம்மியில் என்ன இருக்குது நீ பார்க்குறேன் ஃபுல்லாகவே இவ்வளோ தூரம் நேற்று ஸ்னோ இல்லைங்க. இங்கே ஆரம்பிச்சுருக்காங்க ஸ்னோ. ஓரளவுக்கு இந்த வேலை எப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே வந்து சிடி கவர் ஐசி மட்டும் கை மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஒன்றும் தெரியாது, ஜாலியாக இருக்கும். இது வீட்டில் இருக்குங்களா காலில் தண்ணி வர படுத்துறா. அப்பா சைடு மேகம் அந்த மலை கிராஸ் பண்ணும்போது அந்த வெயில் பண்ணும்போது அது ஒரு ரெஃப்ளெக்ஷன் ஒன்று கொடுக்குது. அப்படி இருக்குது. அது இது வந்து கரெக்டு தான். நான் இந்த மாதிரி இடத்துல வந்து ரோடு பார்த்து ஓட முடியுதுங்க. 50-50 தான். ரோடு கொஞ்சம், இந்த இடத்த கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஊருக்கு அந்த மாதிரி போட்டுக்கிறது தான். ரோடு சரியில்லைங்க. கல்லும் மேடும் கல்லும் முள்ளும் கல்லும் முள்ளும் காலுக்கு மட்டும் சாமியே ஐயப்போ ஐயப்போ ஐயப்பா சாமி சரணம் மையப்பா ஐயப்ப சரணம் மையப்பா மைனஸ் தானே வீடு இந்த இதோ போடுறா அப்படியே. ஓ செம்ம ஃபோன் எடு மாட்டாங்க. என்ன ஃபோன் எடு செம்மையாக இருந்தது. தண்ணியில் உள்ள தொட்டு அடியில் விட்டுனுங்கல்ல. இந்த வீட்டில் வேறு கால் பண்ணிடுறாங்க.
வந்துடுப்பா வந்துடுப்பா இங்கதானே எத்தனை அந்த லேக் தானே இது ஓரளவு கம்மியாக தான் இருக்குல்ல இது போயிட்டே தெரியுற வீடியோ சிலா பாஸ் கோயிட்டு கிராஸ் சிலா பாஸ் தவறு இருக்குப்பா அதனால தான் எனக்கு சிக்னல் வந்து திரும்பி எங்கள் அம்மா கால் பண்ணியிருக்காங்க இவங்க போடுற கருமேகம் நெட்ட கருமேகமாக இருக்குது அடையா தவிர வர்ற நீ எவ்வளோ வரீங்க நீங்களா ஆமாம் நம்ம வரும்போது ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது நிறைய மாதிரி தெரியுதுல்ல ஆனால் நல்லா தான் இருக்குது கை தாங்க என்னன்னு தெரியல செலாட்டி சிட்டி யாருமே இல்லைதா யாருமே இல்லை காற்று இந்த பக்கம் காத்தடிக்குது அந்த பக்கம் அந்த பிறகு வந்துருங்க அது என்ன ஓப்பன் ஏரியால இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வந்துதுரா ஃபுல்லாக தண்ணி வந்துதுரா ஸ்லோ தானே உங்களுக்கு ஆமாம் 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 Welcome to West Yemen. We are officially stepping out of Tawang. Tawang மாநிலத்தை விட்டு மாநிலம்னா தவாங் மாவட்டத்தை விட்டு அபிஷியலாக வெளியே வந்துவிட்டால் இப்போ நம்ம வரப்போகிறது வெஸ்ட் செமன் பொங்கலான டார்கெட்டை பொங்கில இல்லைன்னா முடிஞ்சாலும் ஓட்டுவோம் நைட்டு 8 மணி நேரம் ஓட்டுவோம் ஆனால் பொங்கில போட்டுட்டு 8 ஆகிடும் போகுது பொங்கில தானே டார்கெட்டு போயிடுது மச்சா சொன்ன மாதிரி கிராஸ் பண்ணிட்டேன்டாப்பா இறங்கி விட்டு இறங்கிட்டோன்னா கை ரொம்ப இருக்குதுங்க முடியல அங்கே ஒரு இடத்துல நிறுத்தினதுக்கப்புறம் அந்த இதில் கொஞ்சம் இருக்குன்னா அந்த வீட்டு கலகலப்பாக இருக்கிறதுக்காக நம்ம சொன்னோம் அது கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் திருப்பி வண்டியில் உட்காரும்போது அந்த காற்று அந்த சிலிசன் காற்று படும்போதே நம்மளுக்கு வந்து இந்த கை வந்து அப்படியே ரொம்ப இறங்கி போயிடுச்சு முடியல ஆல்ரெடி